ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை பற்றி கூட்டுறவுத்துறை பற்றி நம்ம நியூஸில் வந்து ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். ரேஷன் கடை கூட்டுறவுத்துறை வேலை அறிவிப்பு விரைவில், அமைச்சர் சொன்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன நியூஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ரேஷன் ஷாப் வேக்கன்சி. திண்டுக்கல் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 72வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசிய அவர், ரேஷன் கடைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 222 முழுநேர நியாய விலைக் கடைகளும், 481 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும், 122 நகரும் நியாய விலைக் கடைகளும் செயல்பட்டு வருகிறது. மேலும் 4 முழு நேர நியாய விலைக் கடைகளும், 20 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும், 24 நகர நியாய விலைக் கடைகளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன என அவர் கூறினார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து புதிய ரேஷன் கடைகள் திறப்பு. தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 134 முழுநேர நியாய விலைக் கடைகளும், 115 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் என மொத்தம் 249 நியாய விலைக் கடைகள் தொடங்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 125 நிழற்குறைகள் அமைக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள், 260 சில்வஸ்டிரம் உள்ள நியாய விலைக் கடைகளும், 315 கழிவறை உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி 700 நியாய விலைக் கடைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள், அந்த வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுப்பாங்க இல்லையா, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளில் 62,672 குடும்பங்கள் அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் மூலம் 90,822 பயனாளிகள் பயணமடைந்து வருகின்றனர். ரேஷன் பொருட்கள் பில்லிங் பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே உள்ள பழைய விற்பனை முனைய இயந்திரத்தினை ஓல்டு POSLO வகை கைரேகையுடன் கூடிய புதிய விற்பனை முனைய இயந்திரம் நியூ POS வகை மாற்றம் செய்யப்பட்டு 14/11/2025 223 கடைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் சுமார் 6,800 கடைகளுக்கு 53 கோடி மதிப்பீட்டில் புதிய விற்பனை முனையம் இயந்திரங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிதாக பிரிக்கப்பட்ட 261 நியாய விலைக் கடைகளில் விரைவில் புதிய விற்பனை முனைய கருவி வழங்கப்பட உள்ளது. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு முக்கியமான பொங்கல் பரிசு தொகுப்பு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6,85,629 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பான 1 கிலோ அரிசி பச்சரிசி, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு 240 கோடி மதிப்பீட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நகைக்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடைகளில் மானியம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கடை வேலை, இது முக்கியமான பாயிண்ட், இது தான் பார்க்கணும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடும் விதமாக நியாய விலைக் கடை விற்பனையாளர் கட்டுநர் பணியிடங்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி திண்டுக்கல் மண்டலத்தில் 388 விற்பனையாளர் பணியிடங்களும், 2 கட்டுநர் பணியிடங்களும், கூட்டுறவு நிறுவனங்களில் 76 உதவியாளர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. தற்போது மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 32 உதவியாளர் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள 60 உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. மானியம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக் கடைகளுக்கு FSSAI உரிமம் பெறப்பட்டுள்ளது. 239 நியாய விலைக் கடைகள் IOS தரச் சான்றிதழ் பெற்றுள்ளது. கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலைக் கடைகள் 2002, 2022, 2023 ஆண்டில் 2025-26 ஆம் நிதியாண்டில் வரை 33,57,73 லட்சம் பொது விநியோக திட்ட மானியம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை ரேஷன் கடை, அதாவது இப்போ தான் DRB SRB எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சுது. ரேஷன் கடைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுக்கங்கிற அந்த கணக்கு எடுப்பாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ வேகன்சி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ ரேஷன் கடை பற்றி எந்த அப்டேட்ஸ் எந்த நியூஸில் வந்தாலும் சரி, இது நம்ம சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணது, அதாவது சப்ஸ்கிரைபர் நியூஸில் வந்தது எனக்கு மெயில் பண்ணார், இது வீடியோவாக போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரேஷன் கடைக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் எப்போ என்னங்கிறதெல்லாம் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். கூட்டுறவுத்துறை சம்மந்தப்பட்டது, TNPSC சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் TNPSC இனோவேஷன் சேனல். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். 38 மாவட்ட DRB வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்பப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, எப்போ வேகன்சி காலி இடங்கள்லாம் ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.